தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக களமிறங்கியுள்ளார் நடிகர் விஜய். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை அவர் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தார். இதனையடுத்து கட்சிக்கு உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியையும் மும்முரமாக தொடங்கினார். திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக ஒரே நாளில் பல லட்சம் பேர் விஜயை கட்சியில் இணைந்தார்கள். இந்நிலையில் அடுத்த கட்டமாக செப்டம்பர் மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டிற்கான இடம் தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழா நேற்று நடைபெற்றது. கொடியில் அடர் சிவப்பு மஞ்சள் நிற பின்னணியில் 2 போர் யானைகள், வாகை மலர் ஆகியவை அந்த கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் பாடலும் அறிமுகம் செய்யப்பட்டது. நடிகர் விஜய் அரசியல் வருகையால் திமுக அதிமுகவிற்கு பாதிப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நடிகர் விஜய் கட்சியின் கொடி அறிமுகம் மற்றும் விஜய் பேச்சை டம்மி செய்யும் வகையிலும் தமிழக செய்தி தொடர்புத்துறை செயல்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. நடிகர் விஜயின் பேச்சை ஊடகங்கள் நேரலை ஒளிபரப்பு செய்வதை தடுக்கவே அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தமிழக அரசின் டிஆர்பியை பயன்படுத்தி பொய் செய்தியை திமுக ஐடி விங் பரப்பி உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலை 9:25 மணிக்கு அனைத்து தொலைக்காட்சி தலைமை செய்தியாளர்கள், எடிட்டர் போன்றவர்களுக்கு அமைச்சரவை மாற்றம், மூத்த அமைச்சர் ஒருவர் உட்பட 3 அமைச்சர்கள் விடுவிக்கப்பட உள்ளார்கள் என்ற பொய்யான செய்தியை அனுப்பியுள்ளார்கள். இந்த தகவலை உடனடியாக வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இதன் காரணமாக நடிகர் விஜய் பேச்சிற்கு நடுவே அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக செய்திகள் வெளியானது. மாலை நாளிதழ்களிலும் பெரிய அளவில் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் என்ற செய்தியும் முதல் பக்க பேனரில் இடம்பெற்றது. இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்ட போது அப்படி எந்த தகவலும் எனக்கு வரவில்லையே என கூறினார். எனவே நடிகர் விஜய் பேச்சை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பக்கூடாது என்ற காரணத்தால் இதுபோன்ற நடவடிக்கையில் திமுக ஈடுபட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.